ரக்ஷுவோட அகாமடேஷன். அவளோட அகாமடேஷன் லிட்டரில் எப்படி இருக்குன்னா, இது ஒரு 7 ஃப்ளோர் இருக்குங்க. இதை வந்து நல்லா இல்லை வீடு பாருங்க, பின்னாடி ஒரு கார்டன் வேற. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டை பார்த்து அசிங்கப்படுத்திட்டு போகிறா. இதில் வேற சரி இங்கே வரைக்கும் வந்துட்டீங்க, உள்ளே வந்து அசிங்கப்பட்டு போங்க அப்படின்ட்டு வேற கூப்பிட்றா. பாருங்க இங்கே பாருங்களேன், இதெல்லாம் ஓவரா இல்லையா? இவங்களுக்கு இருக்கிற அதே ஹாஸ்ட் தான் எங்களுக்கும் இருக்காங்க. லேண்ட்லார்டு சேம் லேண்ட்லார்டு. எங்களுக்கு கொடுத்த வீடை பாருங்க, அவங்க கொடுத்த வீடை எல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? வயிற்றுல அடிச்சுக்கிறா. நான் மறந்துடுறேன்டி, என் பேரா எனக்கே ஃபிக்ஸ் ஆகிக்குது. இங்கே பாருங்களேன் அழகா இருக்கா? இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது மணி என்ன டாஃப்னி, மணி என்ன? நம்ம 32க்கு பஸ் ஏறணும், 42. ரக்ஷு கரெக்டாக 10 minutes வீட்டுக்கு நடந்தே வந்துட்டோம். இப்போ என்ன 9:42 ஆகுது. 9:42. இது என்ன நைட்டு பாருங்க, காலையில மாதிரி இருக்கா? அதுதான் இதோட மகத்துவமே. கேமரா குவாலிட்டி நிஜமா நல்லா இருக்குது. எப்படி லைட்டிங்? இதான் பாருங்க வீடு திறந்துட்டாங்க. நான் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓ ஓ ஆமாம், அப்போ நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம்ல? எப்படி மேலே இருந்து அமுக்கலாம்? ஆமாம், நமக்கும் இதே மாதிரி பேர் என்ன அமுக்கிறதுலாம் இருக்கு. லிஃப்ட் ஆன் பண்ணுறி. நான் இருங்க உங்களுக்கு வீடியோவா நல்லா இருக்கு கேமரா. இதுதான் ரக்ஷு அகாமடேஷன். வீடியோவே ரக்ஷு அகாமடேஷன் தான். இது ஆக்சுவலாக வீடு நல்லாவே இல்லைன்னு புலம்படம் ஆளோட வீட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க, வீடு நல்லாவே இல்லாத வீடா. எங்கள் வீட்டை ரூம் டூர் போட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க ஏதோ இதுதான் உங்கள் ரூமா? இதுதான் உங்கள் ரூமா? பாருங்க, கதவு தெரியுதா? லிஃப்ட்ல இருந்து இறங்கணுன்னே வீடு. அவங்க ரூம்மேட் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமா வீடியோ எடுத்தா? இங்கே பாருங்க, வேக்யூம் கிளீனர். இது குப்பை 3 பிரிச்சிருக்காங்க. இது கிச்சனா. இங்கேருந்து இதில் வியூ வேற இவங்களுக்கு கேட்குது. இவ்வளோ நல்லா வியூ வேற கேட்குது இவங்களுக்கு. இங்கே பாருங்க, பரவாயில்ல, கிச்சன் நீட்டாக வச்சுருக்காங்க. அது இவங்களோட டைனிங் டேபிள். இதில் பொம்மை இதெல்லாம் இருக்குது. இங்கே வியூ செமையாக இருக்கா? இங்கே சும்மா ஒரு ஹால். ரக்ஷு, what's this? இங்கே எனக்கு புரியவே இல்லை. என்னை இவ கூட போட்டு ஒரு பெட்டு கொடுத்துருந்தா மூடிக்கிட்டு தங்கியிருப்பேன்டி. பெட்டு இங்கே பாருங்க, இதுதான் ரக்ஷு. ஃபோன் என்னடி இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கு? இதான் ரக்ஷு வியூ. ரக்ஷு வியூன்ற ரக்ஷு பால்கனில இருந்து அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ செமையா இருக்கா? ஆக்சுவலா இதுதான் நல்லா இல்லாத வீடா பாருங்க. பார்த்து பால்கனி வேற கேக்குது. வீடு பாருங்க, ஆளா பாருங்க, ஓனர் பாருங்க, வீட்டோட ஓனர். இத்தனைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஹால். எங்களோட ரூமுக்கு இருக்கிற அதே லேண்ட்லோட தான் இவங்களுக்கும். எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் டாஃப்னி கூட ரூமு கேட்டேன். இங்கே இவ்வளோ இடம் இருக்குது, ஓரமாக ஒரு பெட்டு போட்டு கொடுத்துருந்தா இந்த வீட்டில் நான் தங்கி இருந்திருப்பேன். இதுங்க பாத்ரூம்லாம் இருக்குது. நீங்கள் இதை மெயினாக பார்க்கவே இல்லை. நீங்கள் மெயினே அதுதான். கிச்சன் பார்த்துட்டேன். இங்கே பாருங்களேன், இதுதான் பாத்ரூமா? மின்னுதா? இதான் நல்லா இல்லாத ரூமா, தெரிஞ்சுக்கோங்க பார்த்து. லைட்டிங் பாடுறீ வேற லெவலில் இருக்கா? நீ ஷவர் பாடுறீங்க. நமக்கு ஷவர் கூட இல்லை டாஃப்னி. யூலியா வர்றாங்கடி இப்போ என்னன்ட்டு கேட்போண்டி. நல்ல வேலை, நான் கூட இது இருக்கும்னு நினச்சிட்டேன், வாட்டர் கட் இருக்கும்னு நினச்சிட்டேன். இதான் எங்கள் வீட்லேயும் இருக்கு. தள்ளு. இதான் பாருங்க, நல்லா இல்லாத பாத்ரூமா, ஓவரா சீன் போடுவாங்க. இருங்க பெட்ரூம் கட்டுறேன். ஓ, இது வேற ரூம்மேட்டோட ரூம். எங்க பார்த்தேன் பாருங்களேன், என்ன பண்றாங்க? இது வியூ
சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், தூங்குறதுக்கு ஒரு இடம், சும்மா இருக்கிறதுக்கு ஒரு இடம். எங்க 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 என்னோட டாஃபினி சுபி தமிழ் நீர் தங்கியிருக்கிற ஒரு இடத்துல வீடே இந்த சைஸ் தான். இவ்வளோ தான் சைஸு, ஃபுல் வீடுமே. இவங்களுக்கு என்ன இவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இந்த பொண்ணை. இங்கே பாரு ரக்ஷனா. சந்தோஷமா இருக்கா. இதில் வேற எனக்கு வீட்டு ஃபீலிங்கே இல்லை. வாட்டர் அங்கே சும்மா இருந்தால் அந்த பாட்டில் மட்டும் எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? இந்த 2 பாட்டில் அதான் அவங்க தூங்குனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். என்ன அது ரீசைக்கிளபிளா? ரைட் ரீசைக்கிளபிள் வாங்கி குடிச்சு திட்டுறோம். அந்த பாட்டில் ஒன்று இருக்குது, அது பாருங்க இதுல வாஷிங் மிஷின் ஒன்று தான் கேடு. வாஷிங் மிஷின் ரக்ஷனா பார்த்ததே இல்லடி. எப்போ வராங்க? நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இங்கே பார்த்துட்டு போகிறோம்.